இருக்கோம். அரசகுமார், சவால் உங்களிலிருந்தே தொடங்குதான். 67,000 வாக்காவது வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பது முதல் சவால் உங்களுக்கு தான், திமுகவுக்கு தான். இல்லை பொதுவாகவே இங்கே நான் வரும்போதே சிரிச்சுக்கிட்டே வரணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ என் சகோதரர் சீனிவாசன் நிறைய ஜோக்கை பேசி அதான் தொடநடுங்கிட்டோமா. ரெண்டாவது மாயத்தேவர் எம்ஜிஆர் காலம் என்ன, எம்ஜிஆருடைய சூழல் என்ன, எம்ஜிஆருடைய மக்கள் செல்வாக்கு என்ன, அன்றைய அரசியல் சூழல் என்ன, இன்னைக்கு எடப்பாடியாருடைய நிலைமை என்ன, அதிமுகவுடைய நிலைமை என்ன, திமுகவிலிருந்து பிரிந்து சென்றது அதிமுக எம்ஜிஆருடைய தலைமையில். ஆனால் இன்றைய அதிமுக பல்வேறு அணிகளாக செயல்பட்டு இருக்கு. அது உட்கட்சி பிரச்சனை, அதுக்குள்ள நாங்கள் போகலை. இப்போ பிரச்சனை என்ன, கேள்வி என்ன, ஈரோடு இடைத்தேர்தல் யாருக்கு சவால், அதான் உங்கள் கேள்வி. நாங்கள் தான் ரிலாக்ஸாக இருக்கோம்னு சொல்கிறோமே. நாங்கள் 43,000 ஓட்டு வாங்கின நம்ம ஏடிஎம்கே வேட்பாளர் அதை விட 15,000 ஓட்டு கூடுதலாக தமாக வாங்கிச்சு 2021. இப்போ 23 இடைத்தேர்தலில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏடிஎம்கே வேட்பாளர் 43,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. நாங்கள் 67 300 1,10,000 சொச்சத்துக்கு வந்துட்டோம். இது தற்பெருமையவோ கர்வமாவோ நாங்கள் சொல்லிக்கல. தெளிவா அதிமுக எம்எல்ஏவே சொல்லியிருக்காரு ஈரோட்டில். பண்ணாரி இல்ல, இது நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற எங்க இடைத்தேர்தல் எவ்வளவுங்க, இடைத்தேர்தல் வித்தியாசம் எவ்வளவு இல்ல, வித்தியாச அடிப்படையில இருந்து தான் கேக்குறேன். நான் என்ன சொல்றேன்னா, ஏடிஎம்கே எம்எல்ஏ பண்ணாரி அவரே சொல்லியிருக்காரு, மக்கள் நல திட்டங்கள், மகளிர் உரிமை தொகை, இளைஞர் நலன் முன்னேற்றம் இவைகளை பார்த்து திமுகவிற்கு ஈர்க்கப்படுகிறார்கள் பெண்களும் இளைஞர்களும் என்று அவரே ஒரு சாட்சி. அவரே எங்களுக்கு சாட்சி, எங்களுக்கு பிரசாட்சி, பிறல் சாட்சி எங்களுக்கு எதுக்கு, ரியல் சாட்சி ஏடிஎம்கே எம்எல்ஏவே சாட்சி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். விக்கிரவாண்டியில எங்க போனாங்கன்னே தெரியல. திமுக தொடை நடுங்குகிறதா, திமுக தொடை என்ன வேற, விக்கிரவாண்டில இருக்கிறதெல்லாம் வேற மாநிலத்துக்காரங்க, அந்தமான் நிகோபாத்துல இருந்து வந்தவங்களா, ஈரோட்டில் இருக்கவங்க தமிழ்நாட்டுக்காரங்களா? அப்ப அதிமுக ஜாதி பார்த்து அரசியல் பண்ணுதா? விக்கிரவாண்டியில ஜாதிய ஓட்டு அதிமுக அங்கீகரிக்குதா? ஒரு ஜாதிக்கு பின்னால் மக்கள் இருக்காங்கிறது அதிமுக ஒத்துக்குதா? அப்ப ஈரோட்டில் இருக்கு, அப்படி பார்க்க போனா ஈரோட்டில் எடப்பாடி பழனிசாமி என் மக்கள், என் ஏரியா, எங்களை சார்ந்தவர்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவார்கள் தைரியம் இருக்கா, துணிச்சல் இருக்கா? திமுக எல்லா கட்சியும் நிக்க போறாங்க, அதுல என்ன தைரியம் துணிச்சல் எல்லாம்? அப்புறம் கேட்டாரு திமுக தொடரடிங்கனார், அதை கேட்டு தானே உட்கார்ந்திருந்தோம் அமைதியா. தொடை எப்பங்க நடுங்குச்சு திமுக? ஒன்றிய அரசு பார்த்து நடுங்கிற ஒரே கட்சி இந்தியாவிலே திமுகவுக்கு தான். வேற எந்த கட்சிக்கும் ஒன்றிய அரசு பயப்படுற மாதிரி எங்களுக்கு தெரியல கூடுமான வரைக்கும். அது ரெண்டாவது, நாங்க தான் தெளிவா சொல்றோம். தலைவர் 2000 கடந்த டிசம்பர் 20 ஈரோடுக்கு போனாரு, களப்பணிக்கு போனாரு. 951 கோடி ரூபாய்க்கு 559 திட்டங்களை, முடிக்கப்பட்ட திட்டங்களை துவக்கி வச்சார். 133 கோடி ரூபாய்க்கு 222 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். 284 கோடி ரூபாய்க்கு 50,088 மக்களுக்கு, பயனாளிகளுக்கு நலத்திட்டங்கள், அரசின் நலத்திட்டத்தை கொடுத்தார். 65 கோடி ரூபாயில ஈரோட சுற்றுவட்ட பாதையில சாலை அமைக்கும் பணி, 2 வழிச்சாலை 4 வழிச்சாலையாக மாற்றப்பட்டது. தடுப்பணைகள் மூலம், குறுக்கு தடுப்பணை, ஓர பக்கவாட்டில் கட்டுற தடுப்பணைகள் மூலம் சாலை நெடுஞ்சாலை. 65 லட்சம் ரூபாய்க்கு கொரவம்பாளையத்தில் துணை சுகாதார நிலையம். இதெல்லாம் ஈரோடு. உத்தம தியாகி ஐயா ஈஸ்வரனுக்கு பவானி சாகர்ல 3 கோடி 4 லட்சம் ரூபாய்க்கு திருவுருவ சிலை. இதெல்லாம் ஈரோடு மக்களை, ஈரோடு மக்களுடைய மனத்தை குளிர செய்வதற்காக, ஈரோடு மக்களுக்காக மட்டுமே இத்தனை 1000 கோடி ரூபாய் செலவழிக்கப்படுது என்று சொன்னால், அங்கு வந்த மக்களுடைய எழுச்சியை பார்த்து கல்லூரி மாணவர்கள் முதல்வரை சந்திக்க வேண்டும் என்று வரிசை கட்டி நின்றார்கள். முதல்வர் முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் கூட சொன்னேன், நண்பர்களிடத்தில் சொன்னேன், ஒரு காலத்தில் எம்ஜிஆர் போகிற போது இளைஞர்களும் விவசாயிகளும் பெண்களும் முண்டியடித்துக் கொண்டு ஓடுவார்கள். தலைவர் கலைஞர் போகிற போது படித்தவர்கள், பட்டதாரிகள், ஆசிரியர்கள், அரசு பணியாளர்கள், ஊரில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் என்று முந்தியெடுத்து போவார்கள். ஆனால் எம்ஜிஆர் போகிற போது பாமர மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், பள்ளி மாணவர்கள், பெண்கள் என்று 75% பெண்கள் எம்ஜிஆரை காண துடிப்பார்கள். அதேதான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய தங்க தளபதியார், மக்களின் மகத்தான முதல்வர் அண்ணன் தளபதியாரை பார்க்க வேண்டும் என்று ஈரோடு களப்பணிக்கு சென்ற போது ஈரோட்டில் ஏற்பட்ட அந்த ஒரு பிரச்சனை, அந்த ஒரு எழுச்சி தான்
தலைவர் துணிச்சலாக சொன்னார் 200 தொகுதிகளை வெல்வோம் என்று சொன்னார். சரி, இப்ப 200 இலக்கு 2026க்கு இப்ப ஈரோடுல வந்து இப்ப காங்கிரஸ் நின்றது. ஒரே குடும்பத்தில் தான் 2 முறையும் கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு இப்ப ஒரு பின்னடைவு, அவருடைய மறைவுங்கிறது முக்கியமான ஒன்று. அந்த காலகட்டத்துல இப்ப காங்கிரஸிற்கே கூட்டணிக்கே கொடுக்க போகிறதா திமுக, இல்ல திமுக களம் காண போகிறதா? அதாவது ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். 96ல அழகப்பா யூனிவர்சிட்டியில காரைக்குடியில கம்பன் விழா. அந்த விழாவுக்கு ஐயா பேராசிரியர் வந்து வந்திருக்காரு. அப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, கார் ஓட்டுவதற்கு கலைஞர் கருணாநிதி இருக்கிறது உட்கார்ந்து போகிற யோக்கியதை தான் அந்த அன்பழகனுக்கு இருக்கிறது. காரிலே பிரேக்கு பிடிக்கிறதா, ஆக்சிலேட்டர் கொடுக்கப்படுகிறதா என்றெல்லாம் பார்க்கிற வேலை இந்த அன்பழகனுக்கு இல்லை என்று சொன்னார். அதே போல்தான் சொல்லுகிறேன், யாருக்கு சீட்டு கொடுக்க வேண்டும், எந்த கட்சி நிற்க வேண்டும் என்று அவர் பல தலைவருடைய வேலை, தலைமையுடைய வேலை, எங்களுடைய வேலை அல்ல. ஆனால் தலைவர் கட்டளையிட்டு விட்டார், இவருக்குத்தான் இந்த இடம் போட்டியிடுகிறார், இந்த சின்னத்தில் தான் இருக்கிறார், இந்த கட்சிக்கு தான் என்று தலைவர் சொல்லிவிட்டார். அது திமுக வேட்பாளர் உதயசூரியன் நின்றால் எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் வேலை பார்ப்பானோ அதை விட பன்மடங்கு கூட்டணி கட்சிக்காக வேலை பார்ப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளில் ஒன்று. அடுத்த வினாவை கேளுங்க. இல்ல நான் அந்த வினா கேளுங்க, நான் பதில் இல்ல நான் கேட்க தான் போறேன். கேளுங்க. இல்ல நீங்க சொல்றீங்க இல்லையா, நாங்க இவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கிறோன்னு. பொதுவா ஒரு வேட்பாளரை நிப்பாட்டுறாங்க, திமுக தான் எல்லாருமே பொது எதிரிங்கிறாங்க. அப்ப அந்த பொது எதிரிங்கிற இடத்துக்கு திமுக வரும் பொழுது அதை எப்படி கையாள போகுது? அந்த எல்லாருமே யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ஆசைப்படுறேன். அதிமுக உங்களை எதிர்க்குது, பாஜக உங்களை எதிர்க்குது, நாம் தமிழர் கட்சி உங்களை எதிர்க்குது, புதியதாக தொடங்கி இருக்கிற தாவேகாவும் உங்களை எதிர்க்குது. திருத்தம் தேவை. அதிமுகவை நாங்க தான் எதிர்க்கிறோம், பாஜகவை நாங்க தான் எதிர்க்கிறோம். இது இன்னொரு கட்சி என்ன சொன்னீங்க, நாம் தமிழர், அதை நாங்க தான் எதிர்க்கிறோம். நாங்க ஏன் எதுக்குறோம்னு கேட்டீங்கன்னா, பொய் சொல்றது, மக்களை ஏமாத்துறது, அரசனுடைய நல்ல திட்டங்களை எல்லாம் வந்து மக்கள்கிட்ட மறைக்கிறது. அப்புறம் இப்போ நம்ம சீனிவாசன் மாதிரி நீட்டா ஃபுல் டெம்பர்ல பேசினார். அதிமுக அப்படி இப்படி மாவட்ட செயலர் கூடுது. மாவட்ட செயலர் கூட்டம் இல்லைங்க, எந்த கூட்டம் கூடனாலும் திமுக எக்கு கோட்டையை திராவிட மாடல் ஆட்சி, திமுக கூட்டணி பலமான கூட்டணி எக்கு கோட்டைன்னு அவங்க சொல்லுவாங்களே. அதிமுகவுடைய எக்கு கோட்டைன்னு மேற்கு மண்டலத்தை அவங்க கடந்த காலங்கள்ல அதெல்லாம் வந்து 2021க்கு முன்னால் பின்னால்னு பிரிச்சுக்கணும். 2021க்கு பின்னால் தொடர் சரிவுகள் தான். நாங்க சொல்லுவோம்ல, 10 தேர்தலில் தோல்வியை தழுவிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 11ஆம் தோல்வியை தழுவ வருகிறார், ஈரோடு நோக்கி வருகிறார். நாங்க சொல்லுவோம்ல, எந்த வரலாறு திமுக ஒரு வெற்றி தோல்வி மட்டும் என்ன பரவாயில்லைங்க, தோல்வியை சந்திச்சுட்டு வந்தா நாங்க இப்ப சேலஞ்சு பண்றாங்க. 63,000 ஓட்டு நீங்க வாங்கி ஆகணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, நாங்க 75,000 ஓட்டு வாங்கணும்னா 63,000 ஓட்டு வாங்கினா உங்களுக்கு சவால். நீங்க இப்ப வந்து பொதுவான ஆளுங்க, நீங்க வந்து பல்வேறு கட்சிகளை உட்கார வச்சு கேள்வி கேக்குறீங்க. மொத்தமா அந்த வாக்காளர் பட்டியல்ல இருக்க மொத்த வாக்கை பாருங்க. அவர் சொன்னார்ல, அடைக்கப்பட்டார்கள், கறி சாப்பாடு போட ஏங்க எலெக்ஷன்னா கோவில் கல்யாணம் தேர் திருவிழானா ஒருத்த வீட்டுல கோழி அடிப்பேன், ஒருத்த வீட்டுல கடா கறி போடுவேன், ஒருத்த வீட்டுல கருவாட்டு குழம்பு வைப்பேன், ஒருத்த வீட்டுல பச்சை பயிர் குழம்பு வைப்பேன், ஒருத்த வீட்டுல சுண்டக்கல்ல குழம்பு வைப்பேன். இதெல்லாம் அவன் சௌரியங்க, அங்கங்க இருக்குமே. அவன் சக்திக்கு பண்ற இதுல திமுக தேர்தல் அறிக்கையில சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க லெட்டர் அனுப்புறோம் அவனுக்கு, இந்த கறி சோறு போடு, சிக்கன் சாப்பாடு போடுங்க. தேர்தல் வாக்குறுதி இல்லாம நீங்க கடந்த முறை வந்து EVKS இளங்கோவன் வந்து தேர்தல் பரப்புரைக்கு போகும்போது கையில எல்லார்கிட்டையும் அந்த பேம்லெட்டை கொடுத்தார். அந்த பேம்லெட்ல வந்து ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டது, இந்த இடைத்தேர்தலுக்கு கொடுத்த வாக்குறுதிகள்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தார் எல்லார்கிட்டையும். அப்ப அதுல எத்தனைய நிறைவேற்றி இருக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு பேசுபொருளாகும்ல உங்களுக்கு. அதாங்க நான் தான் சொல்றேனே, 951 கோடி ரூபாய்க்கு 550 அதெல்லாம் அந்த தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தத நிறைவேற்றியாச்சா? தேர்தல் வாக்குறுதியில இருக்கிறதெல்லாம் கடந்து அதுக்கு பிறகு நிறைய திட்டங்களை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். நாங்க நாலு ஒரு மணி பொழுது ஒண்ணுங்கிற மாதிரி டெய்லி மக்களுக்கான திட்டங்கள், மக்களுக்கான அறிவிப்புகள், மக்களுக்கான சேவைகள் செய்யறதுங்க திராவிட மாடல் ஆட்சி. பேசலாம்.